ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. வணக்கம். திமுகவுக்கு தோல்வி பயம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு சார். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு ஃபுல்லா பார்த்தா, அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு முழுமையாக பார்த்தா, திமுகவை தோற்கடிக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும், எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேரணும், நம்ம கூட்டணியை இன்னும் வலிமைப்படுத்தணும். அப்படி வலிமைப்படுத்தவில்லை என்றால், மற்றவர்கள் நம்மோடு வந்து சேரவில்லை என்றால் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா திமுகவுக்கு இந்த கூட்டணியை பார்த்து தோல்வி பயம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கிறீங்க சார்? முன்னுக்கு பின் முரணா பேசுறாருன்னு நமக்கே தெரிகிறது, அவருக்கு தெரியலையா அப்படிங்கிறதா நமக்கு அதிசயமா இருக்கு. இன்னைக்கு இவங்களுடைய கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதாவது எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணியில இருக்கோ, பிஜேபியும் ஏடிஎம்கேயும், அவங்களே வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கொயலசன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி செம்புல பெயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சந்தான் கலந்தான்னு சொல்லுவாங்கல்ல. இங்க செம்புல பெயல் நீர் வரல, அன்புடைய நெஞ்சங்களாவும் இல்லை. அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஆனா அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட அந்த செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு சேரலையா சார்? தொண்டர்களுக்குள்ள சேரல, ரைட்டு, அது விசிபிளா தெரியுது. தலைவர்களுக்குள்ள கூட சேரலையா? அதாவது செம்புல பெயல் நீர் எப்போ வரும்னாங்க, அழகான சிறு மழை பெய்யும் பொழுது அந்த மழை வந்து செம்மண் மேல விழும் பொழுது அந்த செம்மண்ணும் அந்த மழையும் கலந்து போகிற நீர் வந்து செம்மை கலந்த நீரா இருக்கும். அதைத்தான் செம்புல பெயல் நீர் போல்னு சொன்னாங்க. இங்க புயல் அடிக்குது, மழை பெய்யல, அமித்ஷாங்கிற புயல் அடிக்குது. அந்த புயல் வந்து மண்ணு வாரிட்டு போயிருமோங்கிற பயம் மண்ணுக்கு இருக்கு. இங்க எப்படி ரெண்டும் சேரும்? இதுதான் உண்மையான நிலவரம். மண் வாரிட்டு போயிடுமோ அப்படிங்கிற கவலையில தான் மண்ணில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேசுறாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது சார். அதே சமயத்துல முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிசைனை வெளிப்படுத்துற மாதிரி பேசுறாரா அண்ணாமலை? இன்னும் பதற்றத்துல. நேற்று மட்டுமே வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி தான் பாஜக அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான், எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை தாங்குவார் அதுக்கு அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் எம்பி, இப்போ பாஜகல துணைத் தலைவராக இருக்கிறாரு KP ராமலிங்கம், அவரு சொல்லி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர், தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர். அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, அது எல்லா கட்சியிலையும் வந்து தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறது எல்லா தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய விருப்பம் தானே, அதான் சொல்லியிருக்காருன்னு அவர் வந்து அதை சமாளிக்கிறாரு. அப்போ நேற்று அண்ணாமலை சொன்னதை, நேற்று பேப்பர்ல அண்ணாமலை சொன்னதாக வந்ததை இன்றைக்கு பேப்பர்ல அதை மறுத்து சொல்ற மாதிரி ஒரு தோற்றமும் கிடைக்குது. அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அண்ணாமலைகிட்ட சொல்லாம சொல்ல வர்றது, நீங்க எல்லாம் ரொம்ப படிச்சவங்க மிஸ்டர் அண்ணாமலை, பரிணாம வளர்ச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் பரிணாம வளர்ச்சியில நடக்கும். முதல்ல வந்து கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம், அடுத்து வந்து அதிமுகவை வீழ்த்துவோம், மற்ற இடத்துல எல்லாம் இதைத்தானே பண்ணியிருக்கோம், அவசரப்பட்டு எதுக்கு உடனடியா நாங்க தான் சொல்லிட்டு குவாண்டம் ஜம்ப் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதெல்லாம் புரிய வேண்டிய EPSக்கு புரிஞ்சா சரி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கடைசியில நடக்க வேண்டியதை முதல்லயே சொல்றாரு அண்ணாமலைங்கிறத தவிர, அண்ணாமலை சொன்னதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வந்து உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க, ஆட்சி அமைப்பது அதிமுக மட்டும்தான், கூட்டணி தேர்தலுக்காக. அது அவங்களுடைய ஸ்டாண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூட சொல்ல முடியாது. ஏன்னா மென்னு முழுங்கி ஒரு தடவை EPS சொன்னாரு, அதுக்கப்புறம் மற்றவங்க தான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. EPS அதை பத்தி மறுபடியும் 2வது தடவை பேசினதா எனக்கு தோணலை, எந்த பேப்பர்ல அது மாதிரி நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அப்ப அவரே வந்து பயந்துகிட்டு தான், இல்ல நான் தான் முதல்வர், எங்களுடைய கட்சி தான் ஆட்சியில இருக்குன்னு பயந்து தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தான் தோணுது. இப்ப EPS வந்து உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னா, அதிமுக தொண்டர்கள் இருக்காங்களே, அவங்க தானே அதிமுகவுடைய பலம். அவங்களுக்கு இதுல உடன்பாடு இருக்கா? தொண்டர்களுக்கு
நிச்சயமாக இல்லை. அவங்களுக்கு இந்த இவங்க கூட பிஜேபியோட சேர்றதுலேயே உடன்பாடு இல்லாம இருந்தாங்களே. அதுக்கப்புறம் இவருக்கு கூட்டணி ரொம்ப கூட்டணின்னு கூட்டணி சொல்றதுல பயம் இருக்கு. கூட்டணி எப்படி போகுங்கிறது தெரியாம கூட்டணின்னு சொல்வதில் இபிஎஸ்க்கு பயம் இருக்கு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதை மறுத்து பேசுறதுல பயம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நிதி தராம இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய கல்வியை ஒன்றிய அரசு அளிக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அவர் தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டுறாரு. ஹைகோர்ட் சொன்ன மாதிரி கல்வி உரிமை சட்டத்தின் கீழே அட்மிஷன் போட்ட தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு உடனடியாக அந்த 25% அட்மிஷன் போட்ட நிதி அவங்களுக்கான ஃபீஸை கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. கோர்ட் ரெண்டும் சொல்லியிருக்கு, ஒன்றிய அரசையும் கொடுக்க சொல்லியிருக்குது. ஆனா அதை சௌகரியமா மறந்துடுறாரு அல்லது மறைச்சிடுறாரு. நீங்க கொடுத்துருங்க, கோர்ட் சொன்ன மாதிரி நீங்க கொடுத்துருங்கன்னு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக மட்டும் கம்பு சுத்துறாரு சார். அவருக்கு டெல்லியை பற்றி பேசுவது என்றாலே பயம் அப்படின்னு தான் சொல்லணுமா, எப்படி? அதுதான் உண்மை. அவருக்கு டெல்லியை பத்தி பேசுறது பயம்தான். அதாவது தமிழ் அற்புதமான ஒரு மொழி. பேர் என்ன வச்சிருக்காங்க? கூட்டு அணி. திமுகவுடையது கூட்டு அணி, இவர்கிட்ட இன்னைக்கு இருக்கிறது கூட்டு பிணி. இது என்னைக்கு அணி ஆகும்னு எனக்கு தெரியாது. இது ஒரு பிணியாகத்தான் இங்க இருக்குது. ரெண்டு பேருக்கு இடையில ஒற்றுமையான மனப்பாங்கும் இல்லை, ஒற்றுமையான பேச்சும் இல்லை. மாப்பிள்ள அவரு தான், ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னது அப்படின்னு படையப்பால உண்டான ஒரு ஜோக் இருக்கு சார், ஒரு நகைச்சுவை காட்சி இருக்கு. அந்த காட்சியை ஸ்பெசிபிக்கா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் சேலத்துல பேசும்போது சொன்னாரு. இப்போ நயினார் நாகேந்திரனும் சொல்றாரு போல. அத அப்படி சொல்றாருன்னு கோட் பண்றாங்க. ஆட்சி எங்களோடதுதான், ஆனா எடப்பாடி சிஎம் அப்படின்ற மாதிரி. அதுல இன்னொரு முக்கியமான விஷயங்க, அந்த மாப்பிள்ள அவர் தான் போட்டிருக்க சட்டை இதுங்கிறது ரொம்ப அர்த்தம் இருக்கு. அது படத்துல உள்ள ஜோக் இருக்கட்டும், முதல்வர் சொன்னதுல நிச்சயமா அர்த்தம் இருக்கு. அவர் பேரை போட்டுக்கிறாரு, ஆனா கொடுக்குற பணத்துல பெரும்பகுதி பணம் எங்க பணம், அதான் சொல்லுவாரு. நான் நினைக்கிறேன் இப்ப எல்லா மாநில முதல்வர்களும், அட்லீஸ்ட் எதிர்கட்சி மாநில முதல்வர் கடிதம் எழுதணும் ஒன்றிய அரசுக்கு. நீங்க இந்த திட்டத்துல பிரதம மந்திரி பெயரை போட்டுக்கிட்டு பிரதம மந்திரி போட்டோவை போடுறீங்கல்ல, அப்ப நீங்க எங்களுடைய பேரையும் எங்களுடைய போட்டோவையும் போடணும். ஏன்னா நாங்களும் பணம் கொடுக்குறோம். வெரி லெஜிட்டிமேட் டிமாண்ட். அதை அவங்க கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் நான். இந்த பிரைம் மினிஸ்டர் போட்டோ போட்டு பல திட்டங்கள் பத்தி இது வருது, டிஸ்ட்ரிபியூஷன்ல எல்லாம் வருது. அப்படிலாம் வரும்போது இது மாதிரி கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதுக்கப்புறம் அது ஸ்பெசிபிக்கா வேற நேத்து எக்ஸ் தளத்துல முதலமைச்சர் இடுகை வந்திருக்குது சார். அது பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் PMAY, பிரதமர் மீன்வள திட்டம் PMMSY, ஜல்ஜீவன் சொல்ற உயிர்நீர் அந்த திட்டம், இதுல எல்லாத்துலயும் பிரதமருடைய பெயரையும் ஸ்டிக்கர்ல பிரதமருடைய படத்தையும் தாங்கி தான் திட்டங்கள் வருது. ஆனா ஒன்றிய அரசு கொடுக்கறதை விட அதிகமாக படி அளப்பது மாநில அரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தானே சார்? அது நிச்சயமா பெரிய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம விவாதத்துல சொல்லியிருக்கேன், எத்தனையோ டிவி விவாதத்துல நான் சொல்லியிருக்கேன். அவங்க கொடுக்கறது 50% கூட கிடையாது ஒன்றிய அரசு அந்த வீடு வழங்குற திட்டத்துக்கு. போற இடத்துல எல்லாம் கூச்ச நச்சம் இல்லாம 4 கோடி ஏழை மக்களை நான் லட்சாதிபதிகளாக்கி விட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த பிரதம மந்திரி. அதாவது இதுல என்ன டிராஜடினா, அரசியல்ல பொய்மை கலந்து பேசுறதுங்கிறத சாணக்கியத்தனமா சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு கீழ்மட்ட லெவல்ல தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்தது. இப்ப இந்திரா காந்தி சாணக்கியத்தனம் பண்ணாம இல்ல, ஹச்சன் பகுகுணா தன்னுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஒரு புது பதவியை கிரியேட் பண்ணி அவரை கூப்பிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு வலிமையான தலைவர் நார்த்ல. அவர் வெளியில இருக்கிறது இவங்களுக்கு இடைஞ்சலா இருந்தது. என்ன செக்ரட்டரி ஜெனரல்னு சொல்லி பதவி இல்லாத ஒரு பதவியை கொடுத்து கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவரை சைஃபர் ஆக்கி விட்டாங்க. அது சாணக்கியத்தனம். அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. எல்லாருமே அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இல்லாததை, தான் செய்யாததை தன்னுடைய பெருமையா பேசிக்கிற குணம் ஒரு பிரதம மந்திரி லெவலில் இருக்கக்கூடாது. இது அவங்க சர்வசாதாரணமா நம்முடைய பிரதம மந்திரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைய சாணக்கியர்கள் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்குள்ள வச்சிருக்கிறதும் அப்படித்தானா? இப்ப கூட்டு போய் நீங்க தான் முதலமைச்சர் கூட்டு போய் கடைசியில் அதிமுகவை உள் வாங்கி கொள்வதுதான் அவங்களுடைய டிசைனா? அதாவதுங்க, இன்னைக்கு நான் ஒரு மீம்ஸ் ஒண்ணு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு. இலக்கு தெரியாமல் செல்வது நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது இது மேல டைட்டில். கீழே என்ன, ஒரு கோழி நடந்து போய்கிட்டு இருக்கு. எதை நோக்கி போகுது? KFC நோக்கி போகுது.
இலக்கு தெரியாம போனா எங்க போய் சேருவோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு மீம்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியணும். எடப்பாடி இதை முதல்ல உணர்ந்திருந்தார். மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு போகுது சார் அந்த கோழி. போகுதாமா? இல்ல 3 இடத்தில் என் மூச்சு போயிரும் அப்படிங்கிறது தெரியாம போகுது. அதுக்கப்புறம் கண்ணாடி வீட்டுல இருந்து கல்லெறியாதீங்கன்னு அந்த நிதி கொடுக்கிற விஷயத்தை பற்றியும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் சார். அதுக்கப்புறம் முதலமைச்சரை பத்தி பேசிட்டோம், முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் பேசிட்டோம். கவர்னரை பத்தி பேசாம இருந்தா நம்ம நிகழ்ச்சி நடுநிலை தவறியதாயிடும்னு எல்லாரும் சொல்லுவாங்கிறதுக்காக அத இங்கிலீஷ் தான் பெஸ்ட்ன்னு நினைக்காதீங்க, ஆங்கிலத்தை மிக மேன்மையானது, ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப மேன்மையானதுன்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பேசியிருக்கார் சார். ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், தப்பில்லை. ஆனா ஆங்கிலம் தெரிந்திருப்பது ரொம்ப மேன்மையானதுன்னு நினைக்காதீங்க. தாய்மொழியிலேயே கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு தேசிய கல்வி திட்டம் வருகிறது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. தாய்மொழியிலேயே கல்வி கற்றுக் கொடுக்கணுங்கிறதுல வந்து மாற்று எண்ணம் இருக்க முடியாது. அது தமிழ்நாட்டிலேயே அந்த டெண்டன்சி குறைஞ்சிக்கிட்டு போகுதுங்கிறத பத்தி வருத்தத்தோட பல இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா தாய்மொழி கல்விங்கிற போர்வேலை இவங்க கொண்டு வர்றது வந்து அபாயகரமான ஒரு விஷயம். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 2வது மொழியா வந்து ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி வேற எந்த இந்திய மொழிக்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் இல்லை, அதனால நீங்க இந்திய கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்ல போறாங்க. அதுதான் வந்து நடைமுறையில் நடக்க போகுது. அடுத்து வந்து ஆங்கிலத்தை மேன்மையான மொழியாக நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க. நான் எதையும் மேன்மையான மொழி கீழ்மையான மொழி நான் நினைக்கல. எனக்கு எது பயன்பாடான மொழின்னு தான் நான் பாக்குறேன். நான் ஹிந்தி படிச்சா இந்தியா பூரா நான் சுற்றி வர முடியும் அப்படிங்கிறது எனக்கு உண்மை. நான் ஆங்கிலம் படித்தா உலகம் எல்லாம் சுற்றி வர முடியுங்கிறது உண்மை. எனக்கு வந்து இந்தி படிச்சா இந்தியாவில் எனக்கு வேலை வாய்ப்புகள் பெருகுங்கிறது உண்மை. ஆங்கிலம் படித்தா உலகில் என்னுடைய வேலை வாய்ப்புகள் பெருகுங்கிறது உண்மை. இன்னைக்கு இந்தியாவில் எனக்கு இருக்க வேலை வாய்ப்புகளை விட இந்தியாவில் உள்ள அந்த வேலை வாய்ப்புகளில் நான் எந்த அளவு சம்பளம் ஈட்ட முடியும் என்பதை விட ஒப்பிடும் பொழுது ஆங்கிலம் படித்தால் எனக்கு பெருமளவு பலன் இருக்கிறதுங்கிறதும் உண்மை. நான் என்னுடைய தாய்மொழியை கைவிட மாட்டேன். என் தாய்மொழி என் உயிர் மூச்சு. அதை தவிர நான் இன்னொன்னு படிக்கணும்னா எனக்கு வந்து ஆங்கிலம் தான் இந்தியை விட இன்னும் அதிக துணையாக இருக்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் அ பிரின்சிபிள் ஆஃப் யூட்டிலிட்டி அண்ட் யூட்டிலிட்டேரியனிசம். அதை எப்படி நான் விட முடியும்? அது போக நமக்கு அது வந்து இயல்பாக வந்து சேர்ந்தது. நம்ம காலனி ஆதிக்கத்தின் கீழே இருக்கும்போது நம்முடைய காலனி நாடாக இருந்தது பிரிட்டனாக இருந்தது. அதனால இயல்பாக இங்க வந்து ஆங்கிலம் வந்தது. ஒருவேளை அப்போ வந்து இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளையும் பிரெஞ்சும் போர்ச்சுகலும் பிடிச்சு வச்சிருந்தாங்கன்னா, பிரான்சும் போர்ச்சுகலும் பிடிச்சு வச்சிருந்தாங்கன்னா நம்ம வந்து வேறு பிரெஞ்சு மொழியை கத்துட்டு இருக்க வேண்டியது அந்த சமயத்துல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் போல புதிதாக ஆங்கிலத்தை கற்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கும். நமக்கு இயல்பாகனா அந்த காலனி ஆதிக்கத்தின் காரணமாக வந்தது ஆங்கிலம்ங்கிறதுனால இங்க அதுக்கு ஒரு ரூட் இருந்துச்சு. 200-300 ஆண்டுகளுக்கான ஒரு வேறாவது அதுக்கு இருந்தது. அது ஒரு நல்வாய்ப்பு. அது ஒரு நல்வாய்ப்பு நீங்க சொல்றது. அட்வான்டேஜ். ஆமா. இப்ப ரொம்ப ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னா, இதுல வந்து கனடால வந்து அந்த மாநிலத்து பேர் நான் மறந்துட்டேன். அங்க வந்து பிரெஞ்சு பேசுறவங்க தான் ரொம்ப அதிகம் அந்த மாநிலத்துல வந்து. ஆமா, அவங்க வந்து இப்ப கனடால வந்து கனடாவிலையும் யூஎஸ்லயும் வந்து ஒரு வசதி என்ன இருக்குன்னா, ஆங்கிலேயர்கள் யூகே பாஸ்போர்ட் வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து உடனடியா இங்க வந்து குடியேற முடியும். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து புதுசா சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு சொல்லி கிடையாது. அது முதல்ல ஆங்கிலேயர்களுக்குன்னு கொண்டு வந்தாங்க, அது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்குன்னு கொண்டு வந்தாங்க. ஆனா அது வந்து என்னாச்சுன்னா, யூகே பாஸ்போர்ட் உள்ளவங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த வசதி உண்டு. அந்த மாநிலத்து பேர் கியூபெக். அந்த இதுல வந்து கனடால உள்ள மாநிலத்து கியூபெக்ல வந்து பிரெஞ்சு பேசுறவங்க தான் அதிகமா இருக்காங்க, மெஜாரிட்டி. இப்ப கியூபெக் வந்து ஒரு டிமாண்ட் கேட்டாங்க, நீங்க வந்து இங்கிலாந்துல இருந்து இங்க வந்து சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிடலாம், உடனடியா வந்து குடியேறிடலாம், கொஞ்ச நாள்ல சிட்டிசன்ஷிப் வாங்கிடலான் இருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து அங்கேயும் போகலான் இருக்கு. அப்ப எங்க மாநிலத்துல ஏன் அது இல்ல? பிரெஞ்சு பேசுறவங்களுக்கு ஏன் அது இல்ல? எங்களுக்கு இது மாதிரி பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்தா உடனடியா அவங்களுக்கு வசதி கொடுக்கணும், நாங்க பிரான்ஸுக்கு போனா ரெசிப்ரோக்கல் இருக்கணும், ஏன் இல்ல அப்படின்னா மௌனம் சாதித்தாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் பவர் பாலிடிக்ஸ்ல உள்ள பொலிட்டிக்கல் பவர். ஆங்கிலேயர்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் பவர் வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம என்ன இது எல்லாத்தையுமே மறந்துட்டு
எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நாங்க வந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்க முடியுமா? நம்ம ஹிந்தி கத்துக்கிட வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாட்டுல யாருமே என்னைக்குமே சொல்லல. இந்த இந்தியாவில் உள்ள எல்லா இந்தி பிரச்சார சபாலையும் தக்கின் இந்தி பிரச்சார சபால தான் ரொம்ப பேர் ஹிந்தி கத்துக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு வாலண்டியரா விடுங்க. எத்தனை மொழி வேணாலும் படிச்சுக்கிட்டோம், படிக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை மொழி வேணாலும் படிச்சுக்கிட்டோம். நாங்க எங்களுடைய பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கறது எங்க தாய்மொழியை சொல்லிக் கொடுப்போம். அடுத்து எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருப்பதற்கு இன்று எது உறுதுணையாக இருக்கிறதோ அதை நாங்க சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி மாநில அரசு முடிவெடுத்திருக்கு. அது போக வளர்ச்சிக்கு துணையாக வந்து சேர்ந்த ஒரு விஷயத்த அது மேன்மை இல்லை, அதை படிக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சொல்றதே வந்து புதிதாக வாய்ப்புகளை பயன்படுத்த தொடங்கியவர்களை இருட்டறைக்குள்ள தள்ளுற மாதிரி அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்கு சார். நீங்க படிக்கும் போதெல்லாம் ஆங்கிலம் படிச்சீங்க, அப்போ மேன்மையானதாக உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையாங்கிறது தெரியல. ஆனா இப்ப நாங்க படிக்கும்போது அது மேன்மையானது ஒண்ணும் இல்லை அப்படின்னு எங்களுக்கு போதனை செய்ய வருகிறீர்கள் என்றால் அதுக்கு என்ன பொருள்? இவங்க மார்ட்டின் லூத்தர் கிங் பாடலை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க தங்களுடைய கொள்கைக்காக. அவருடைய பாடல் வந்து கருப்பின மக்களை வந்து உத்வேகத்தை கொண்டு எழுப்ப வச்சது. அவர் வந்து தோரூட் இருந்து சிவில் டிசோபீடியன்ஸை மகாத்மா காந்தி படிச்சாரு, மகாத்மா காந்திட்ட இருந்து மார்ட்டின் லூத்தர் கிங் படிச்சாரு சிவில் டிசோபீடியன்ஸ். அதுல ஒரு பாட்டு வந்து உண்டு, we shall overcome, we shall overcome, we shall overcome someday, oh deep in my heart I do believe we shall overcome someday அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ஒரு பாடும்போது ஒரு எழுச்சி வந்தது. இன்னைக்கு மனுஸ்மிருதி ஆளை புதைச்சிட்டாங்களேன்னு சொல்லி இவங்க ஆசைப்படுறாங்க we will overcome someday-ன்னு. அதுக்காகத்தான் இதெல்லாம் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. பாடல் ஒண்ணுதான், எய்ம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், அவ்வளவுதான். மனு அப்படின்னு சொன்னதுனால நேற்று திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அரசமைப்பு சட்டத்தை காப்போம், மதச்சார்பின்மை காப்போம் அப்படின்னு நடத்தின கான்ஃபரன்ஸ் வந்து சிறப்பாக நடத்தியிருக்கிறாரு. அதுல சொன்னார் அந்த விஷயத்த. 1950க்கு முன்னால இருக்கக்கூடிய இந்தியா வேற, 1950க்கு பிறகான இந்தியா வேற. 50க்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா, 50க்கு பின்னால இருக்கக்கூடிய இந்தியா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் வந்த இந்தியா. அது அம்பேத்கருடைய இந்தியா. அந்த அம்பேத்கருடைய இந்தியாவை அம்பேத்கர் முன்மொழிந்த 4 விழுமியங்கள், செக்யூலரிசம், சோசியலிசம், டெமோக்ரஸி, கூட்டாட்சி, இந்த மாதிரி விழுமியங்களோடவும் அரசியல் நீதி, சமூக நீதி அப்படின்னு நீதி தொடர்பாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் உயர்த்தி பிடிப்பதுதான் நம்மளுடைய வேலை. அதுதான் இந்திய நாட்டை காப்பதற்கான வழி. நம்மளுடைய முன்னுரிமை எல்லாமே நாட்டை காக்கணும், அரசமைப்பு சட்டத்தை காக்கணுங்கிறது தான். இடையில வந்துட்டு போற இந்த தேர்தலில் நம்ம எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோம், எத்தனை சீட்ல நிக்கிறோம், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. திமுகவோடு நாம இருக்கக்கூடிய உறவு, வைத்திருக்கக்கூடிய உறவு வந்து கொள்கை உறவு. திமுகவிடம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள் அப்படின்னு நம்மை பார்த்து ஏளனம் பேசினாங்கன்னா அதையெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு வரைக்கும் சொல்லியிருக்காரு சார். இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு புரியல. ஆனாலும் அவரு வந்துருவாருன்னு இவங்க சொல்லுவாங்களே நாளைக்கு அப்படின்றதுதான் அதை பார்க்கும் போதும் தோன்றியது. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற பல்வேறு காரணங்களால ஆதரிக்கிறவங்க உண்டு, என்ன நடந்ததுன்னு தெரியாம ஆதரிக்கிறவங்க, என்ன நடக்கும் இது வரைக்கும் இவங்களால் இவங்க என்ன நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கறத தெரியாம ஆதரிக்கிறவங்க, அந்த ஆதரிக்கிறவர்களில் பல பேர் பாதிக்கப்படுவார்கள் இவங்க வந்தாங்கன்னா. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சதி வந்து இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். ராம் மோகன் ராய்ன்னு சொல்லி அவர் ராஜாவா இருந்தார், ஜமீன்தாரா இருந்தார். அதாவது ராஜா ராம் மோகன் ராய்னு அவர் பேரு. அவர் தான் முதல்ல வந்து இந்த சதியை எதிர்த்து வந்து ஆங்கிலேய அரசுக்கு வந்து கடிதம் எழுதினார். அதுல சில்லிங்னு சொல்லுவோம்ல, அப்படி எலும்ப உரைய வைக்கிற மாதிரியான இதெல்லாம் அதுல எழுதியிருக்காரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, புருஷன் இறந்த உடனே இப்போ மனைவிக்கு வந்து உடம்பு பூரா எண்ணெயை தடவிடுவாங்க. தடவிட்டு அவர்கிட்ட வந்து புருஷன் கூட உடன்கட்டு ஏறும் பொழுது நீ உடனடியாக அவன் கூட சேர்ந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி அவளுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. புருஷன் இருந்த மனக்குழப்பத்தில் இருக்கிற அந்த பொண்ணு வந்து சரி சொல்லி தலையாட்டி அங்க சிதையில ஏற்றி வச்ச உடனே அந்த நெருப்பு தாங்காம சில பெண்கள் வந்து அடிச்சு பிடிச்சு வெளியில ஓடி வரும்போது கழிய வச்சு அவங்க காலை ஒடிச்சு மறுபடியும் தீயில போட்டிருக்காங்க. இது நடக்கணுமா அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் கேள்வி கேட்டார்.
இப்போ மனசாட்சிப்படி பிஜேபி காரங்க வந்து சொல்லட்டும், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? அப்படியே போனோம்னா கடைசியில வர்ணாசிரமத்துல போய் முடியும். இந்த எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமான இந்த வர்ணாசிரமத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா? ஒரே கேள்வி. அதுக்கு பதில் ஸ்ட்ரைட்டான பதில் வரவே வராது. ஸ்ட்ரைட்டான பதில் சொல்லவே மாட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்ப அடிப்படையில இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? நீங்க வந்து இந்திய நாடு எல்லாருக்கும் சொந்தம்னு நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்க வந்து இந்திய வந்து எல்லோரும் பரவலாக ஏற்றுக்கொள்ளும் வரை இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம். இந்தி வந்து ஒரு நாள் ஆட்சி மொழி ஆகணும்னா எனக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அதை என்னுடைய மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிற அளவுக்கு அவங்க என்னுடைய தாய்மொழிக்கு வந்து உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்கணும். அந்த உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து வைக்க மாட்டோம். செம்மொழின்னு பேர் வச்சு அதுக்கு ரூபாயா கொடுக்க மாட்டோம். சம்ஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் சில 1000 கோடி ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது. அப்ப நீங்க மனப்பூர்வமா செய்வீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் வராது. இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பாமத்தான் சில பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து இன்னைக்கு வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சியிலுமே வந்து அடிப்படை கொள்கைகள் நல்ல கொள்கைகளாக இருந்தால், கட்சியின் தலைமை அதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அந்த கட்சியில புல்லுருவிகள் இருந்தாலும் அந்த புல்லுருவிகள் நீக்கப்பட முடியும். ஆனா அடிப்படை கொள்கைகள் தவறா இருந்தால் புல் மட்டும்தான் அங்கு இருக்கும், நெல் இருக்காது. இதுதான் உண்மை. ஓகே சார், அவரு கிட்டத்தட்ட நீங்க சொன்ன கருத்தை வந்து தெளிவாக நேற்று பேசும்போது குறிப்பிட்டார் திருமாவளவன். அவர் ஒரு நேஷனல் லீடருங்க. இவன் நான் சொல்லும் போது சில பேருக்கு வழங்காது. எப்படி இந்திரா காந்தி வாஸ் அன் இன்டர்நேஷனல் லீடர். இந்திரா காந்திட்ட வந்து நிக்சன் வந்து சொன்னாரு, அதை உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன் நினைக்கிறேன் அந்த காணொலி. நிக்சன் வந்து சொன்னாரு, நான் 200 டேங்க் லேட்டஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜியோட பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கேன், உங்களை தூளாக்கி விட்டுருவோம் பாகிஸ்தான் மேல கை வச்சீங்கன்னா. ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரியா கிசிஞ்சர் பக்கத்துல இருந்தாரு. கிசிஞ்சர் தன்னுடைய இதுல வந்து பயோகிராஃபி வந்து எழுதியிருக்காரு, வெளியில தெரிஞ்சிருக்காரு. அந்நேரம் இந்திரா காந்தி வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களால முடிஞ்ச நீங்க பண்ணீங்கன்னு. வெளியில வந்தவொடனே கிசிஞ்சர் கேட்கிறாரு, நீங்க அவ்வளவு ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட பேசணுமா, கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பேசியிருக்கலாமே. அதுக்கு இந்திரா காந்தி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு காலனி ஆதிக்கமாக பிற நாடுகளை ஆள்வோம் என்ற கனவுகள் முறிக்கப்பட்ட காலம் இது. என்னுடைய நாடு அப்படிப்பட்ட நாடு இன்று கிடையாது. She was a nationalist. அவங்க நேஷனலிஸ்டா சண்டையை நிப்பாட்டியா இல்லைன்னா சரி உனக்கு ட்ரேடு கிடையாதுன்னு சொல்லணும், சண்டையை நிப்பாட்டு ஓடி வந்தாங்கன்னு சில பேரை பத்தி பேசுறாங்களே, இவங்க நேஷனலிஸ்டா? ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். அதே மாதிரி தான் திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். தன் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் எம்எல்ஏ பதவி அவர் கொடுக்கவில்லை, தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கட்சி பதவி அவர் கொடுக்கவில்லை. ஆரம்பத்தில் இருந்து திருமாவளவனுடைய கட்சியில வந்து குறைகள் இல்லையா? நிச்சயமா இருக்கு. அதே குறைகள் தான் எல்லா கட்சியிலும் இருக்கு. அந்த குறையை பத்தி அந்த கட்சியை மட்டும் பேசினா நம்ம மனக்குறைன்னு அர்த்தம். அந்த குறையை நீக்கிறதுக்கு பாடுபடுங்க. ஆனா அதனால அந்த கட்சியை மோசம்னு பேசாதீங்க. அந்த கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? அந்த கட்சி தலைவர் சொல்றதுல அவருடைய உண்மைத்தன்மையை நான் மனப்பூர்வமா நம்புறேன். ஏன்னா ஆங்கிலம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ப்ராடக்ட் வரும்போது டெஸ்டட் அண்ட் ஃபவுண்ட் டு பி ஓகேன்னு. 20-25 வருஷமா அவரோட அரசியல பாக்குறேன் நான். தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து அவர் மாறல. அதனால அவர் பேசுனது வந்து மிக மிக முக்கியமான சொற்கள். இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட கட்சிகள் அங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டி மகாராஷ்டிரால இருக்கு, இங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. இப்படிப்பட்ட கட்சிகள் உரத்த குரல் எழுப்ப வேண்டிய காலம் இது. அப்படிப்பட்ட ஒரு உரத்த குரலை திருமாவளவன் எழுப்பி இருக்காருங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்தது. ஓகே சார், அதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம்.